ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். A cloth shrinks 0.5% when washed. What fraction is this? ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. நமக்கு என்ன தெரியும்? பர்சன்டேஜ்னா 1/100. இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 0.5%ஓட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பின்ன வடிவத்தில் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? 0.5/100. இப்போ நியூமரேட்டரில் 0.5 இருக்குது. ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் 50. இங்கே பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணோன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5/1000. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1/200. இதான் 0.5%ஓட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். ஆப்ஷன் டி. The present height of a tree is 847 cm. Find its height 2 years ago. If it increase at 10% per annum. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரத்தோட உயரத்தை ஹச்சுன்னு எடுத்துப்போம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த மரம் 10% வளருது அப்படின்றாங்க. இப்போ 10%னா 10/100. 0 கேன்சல் ஆகும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் வளர்கிறது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். 10 + 1 is 11. அதை இங்கே போடுறோம். /10. இப்போ ஃபஸ்ட் இயர் 10% இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 11/10. அண்ட் அகெயின் செகண்ட் இயரும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்ட்டு 11/10 இஸ் ஈக்குவல் டு 847 சென்டிமீட்டர். இதான் அந்த மரத்தோட தற்போதைய உயரம். இப்போ இதுலேருந்து ஹச்சோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஹச் இஸ் ஈக்குவல் டு 847 இன்ட்டு 10/11 இன்ட்டு 10/11. 1 11s are 11, 7 11s are 77, remaining 7. Again 7 11s are 77, 1 11s are 11, 7 11s are 77. இப்போ H is equal to 700 centimeter. அந்த மரத்தோட உயரம் 2 ஆண்டுகளுக்கு முன் 700 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. ஆப்ஷன் டி. Population of a town is increasing at the rate of 6% per annum. It was 238,765 in the year 2018. Find the population in the year 2016. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. 2018 மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது? 238,765. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த பாப்புலேஷன் இந்த இயர் 2016. இப்போ கொடுத்துருக்க ஆண்டுலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆண்டு, அதான் 2016. அந்த ஆண்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பின்னு எடுத்துக்குவோம். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பாப்புலேஷன் இட் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 6%. ஒவ்வொரு ஆண்டும் 6% அதிகரிக்கிறது. இப்போ 6%னா 6/100. கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 5 2s are 10, 0. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6% அதிகரிக்கிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? 50 + 3, 53/50. இந்த ஃப்ராக்ஷன் தான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இயர் 53/50 அண்ட் அனதர் இயர் ரெண்டாவது வருஷம் அதே 6% அதிகரிக்கிறது. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணும்? 53/50. இட் இஸ் ஈக்குவல் டு 238,765. இப்போ இதுலேருந்து பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 238,765 இன்ட்டு 50/53 இன்ட்டு 50/53. இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனல் வேல்யூ 2,12,500. இதான் 2016ஆம் ஆண்டின் அந்த நகரத்தின் மக்கள் தொகை. 30% of a 3-digit number is 190.8.
what will be 125% of that number. இப்போ ஒரு 3 digit நம்பரோட 30% வேல்யூ வந்து என்னது 190.8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே நம்பரோட 125% என்னன்னு கேட்குறாங்க. 30% வந்து 190.8 அப்படின்னா 1% வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 1% வந்து is equal to 190.8 divided by 30. 1% ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து 125% என்னன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 125% என்ன வரும், 125 into 190.8 divided by 30. So next 159 into 5 என்ன வேல்யூ வரும்னா 795. இதான் வந்து 125% of that 3 digit number. Option B. If x percentage of x is equal to 25, then x is equal to x in x சதவீதம் என்பது 25 என x என்பது டேஷ் ஆகும். இப்போ x percentage of x is equal to 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. xோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணும். x percentage அப்படின்னா x divided by 100 of xனா into x is equal to 25. இப்போ x square is equal to 2500. x is equal to 50. Option A. The bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in the second hour, and again increase by 10% in the third hour. Find the count of bacteria at the end of 3 hours if its initial count was 10,000. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? ஸோ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை எவ்வளோ, 10,000. முதல் மணி நேரத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மொத்த சதவீதம் 100%, அதில் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன வரும், 105%. 105%னா என்ன, 105 டிவைடட் பை 100. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், பர்சன்டேஜ்னா 1 டிவைடட் பை 100. அப்போ 105%னா 105 டிவைடட் பை 100 அதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். இப்போ என்னது, டிக்ரீஸ் ஆகுது 8%. இப்போ மொத்த சதவீதம் 100, அதில் 8% குறையுது. அப்போ 92%. இப்போ 92 டிவைடட் பை 100 இன்ட்டு மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 100 + 10, 110 டிவைடட் பை 100. இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 4 0, இங்கே 4 0 கேன்சல் ஆயிரும். 2 5 10, 2 5 10, 1 5 5. இதான் வந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் டி, 10,626. 12% of 250 liters is the same as x% of 150 liters. Find x. 250 லிட்டரின் 12% என்பது x சதவீதத்தின் 150 லிட்டருக்கு சமம் எனில் xின் மதிப்பு காண்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 12% of 250 is equal to x% of 150 liters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 12%னா 12 டிவைடட் பை 100 இன்ட்டு 250 is equal to x%னா x டிவைடட் பை 100 இன்ட்டு 150. இப்போ ரெண்டு சைடும் 100 கேன்சல் ஆயிரும், இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ x is equal to 12 into 25 divided by 15. 5 3s are 15, 5 5s are 25, 1 3s are 3, 4 3s are 12. 4 into 5 is equal to 20. So option C, 20%. The value of a motorcycle 2 years ago was rupees 70,000. If it depreciates at the rate of 4% per annum, find its present value. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க.
2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளோட விலை வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 70,000 இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 4% வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 4% குறைகிறது. இப்போ மொத்தம் 100%, அதில் 4% குறைஞ்சிச்சுன்னா 96%. 96 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் இயரும் 4% குறையுது. அப்போ 96 டிவைடட் பை 100. இப்போ இங்கே ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ என்னது? 64,512. ஆப்ஷன் பி. The population of a village increases by 5% annually. If the present population is 50,500, what will be its population after 2 years? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? தற்போதைய மக்கள் தொகை வந்து 50,500. ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. 5%னா 5 டிவைடட் பை 100. இப்போ அதை அடித்து கொடுத்தோன்னா 1 டிவைடட் பை 20 வரும். ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்கிறது அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம்? 20 + 1, 21 டிவைடட் பை 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஃப்ராக்ஷனை. இப்போ இந்த கிராமத்தோட தற்போதைய மக்கள் தொகை எழுதியிருக்கோம் 50,500. 2 வருடங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 5%. அப்போ எந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுவோம்? இந்த ஃப்ராக்ஷனை 21 டிவைடட் பை 20. நெக்ஸ்ட் இரண்டாவது வருடமும் 5% அதிகரிக்குது. அப்போ 21 டிவைடட் பை 20. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 505 × 21 × 21 வந்து இஸ் 2,22,705 டிவைடட் பை 4. கேன்சல் பண்ணி வர வேல்யூ வந்து 55,676.25. ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 55,676. ஆப்ஷன் டி. வாட் இஸ் 25% of 30% of 400? 25%னா 25 டிவைடட் பை 100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஆஃப் 30%. 30%னா 30 டிவைடட் பை 100. அகெயின் ஆஃப் 400 into 400. இப்போ ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும். 25 4s are 100. 4 4 கேன்சல் ஆயிரும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 30. தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி. If the price of urad dal after 25% increases rupees 1,875 per bag, find the original price of the urad dal per bag. 25% விலை உயர்விற்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை ரூபாய் 1,875 எனில் அதன் அசல் விலை என்ன? இப்போ அந்த உரத் தாலோட ஒரிஜினல் ப்ரைஸ் அசல் விலை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அது வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன விலை ஆகுதுன்னா 1,875 அப்படின்றாங்க. இப்போ மொத்த சதவீதம் வந்து 100%, அதில் 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டூ 125 டிவைடட் பை 100, அதான் வந்து ஈக்குவல் டு 1,875. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 1,875 இன்டூ 100 டிவைடட் பை 125. 25 5s are 125. 3 5s are 15, remaining 3. 7 5s are 35, remaining 2. 5 5s are 25. 25 4s are 100. 375 into 4 is equal to 1,500 rupees. இதான் வந்து அந்த உளுந்தம்பருப்போட அசல் விலை. ஆப்ஷன் சி. A family cleans a house for Pongal celebration by dividing the work in the ratio 1:2:3. Express each portion of work as percentage. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்தவும். இப்போ அந்த வேலையை எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க? 1:2:3. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 என்னது 6. 6ல் ஒரு பங்கு வேலையை ஒரு நபர் செய்கிறாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் என்னது? இன்டூ 100. ஏன்னா பொதுவாகவே ஒரு பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்றணுன்னா அந்த பின்னத்தோட 100 வந்து பெருக்குவோம். இப்போ 1/6 × 100.
is equal to 16.2/3%. இதான் வந்து ஃபஸ்ட்டு நபர் செஞ்ச வேலையோட சதவீதம். செகண்ட் 6ல் 2 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்களோட சதவீதம் என்ன இன்ட்டு 100 is equal to 33.1/3%. மூன்றாவது நபர் வந்து 6ல் 3 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் என்ன வரும் is equal to 50%. இப்போ ஆப்ஷன் டி. When 40 is subtracted from 40% of a number to give 40, the number is ஒரு எண்ணின் 40%இலிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? இப்போ அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 40% ஆஃப் எக்ஸ் அதிலிருந்து 40 வந்து கழிச்சா 40 கிடைக்குது அப்படின்றாங்க. இப்போ இதுலேருந்து எக்ஸ் அந்த எக்ஸுன்ற நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ 40%னா 40 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். இங்கே மைனஸில் இருக்க 40 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 40 + 40 இட் இஸ் ஈக்குவல் டு 18 ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 இன்ட்டு 100 டிவைடட் பை 40. 40 2s are 80. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. ஆப்ஷன் டி. The value of motorcycle depreciates at the rate of 15% per year. What will be the value of the motorcycle after 3 years hence? Which is now purchased for 45,000. ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன? இப்போ அந்த வாகனத்தோட தற்போதைய மதிப்பு 45,000. ஒவ்வொரு வருடமும் 15% வந்து குறைகிறது. 15% எப்படி எழுதலாம்? 15 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. 3 5s are 15. 2 5s are 10 0. இப்போ ஒவ்வொரு வருஷமும் குறையுதுன்னு சொல்கிறப்ப 20 மைனஸ் 3 17 டிவைடட் பை 20. இந்த ஃப்ராக்ஷனை தான் ஒவ்வொரு வருடமும் மல்டிப்ளை பண்ணும். இதற்கு 45,000 வந்து தற்போதைய மதிப்பு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 15% குறையுது. இப்போ என்ன ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்? 17 டிவைடட் பை 20. இது மாதிரி 3 வருடங்களுக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். 17 டிவைடட் பை 20 இன்ட்டு 17 டிவைடட் பை 20. இப்போ இங்கே வந்து கிடைக்க போகிற வேல்யூ தான் வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாகனத்தோட மதிப்பாக இருக்கும். இப்போ 3 ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோன்னா 2,21,085 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 27,635.625. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா என்ன வரும்? 27,636. ஆப்ஷன் சி. Find the single discount in percentage which is equivalent to 2 successive discounts of 25% and 20% given on an article. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடியின் சதவீதத்தினை காண்க. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. x plus y plus x into y divided by 100. இப்போ இங்கே எக்ஸுன்றது அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கும். 25%. டிஸ்கவுண்ட்னாவே அந்த மதிப்பு வந்து குறையுது. அதனால் மைனஸ்ன்ற சைனை முன்னாடி போட்டுக்கிறோம். -25. y வந்து நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 20% is equal to -20. இதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -25 -20 x into y. -25 into -20 என்னது +500 divided by 100. இங்கே zeros cancel ஆயிரும். It is equal to -45 plus 5 is equal to -40. Option A. In an examination, A got 25% marks more than B. A என்பவர் Bயை விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். இப்போ இந்த 4 நபர்களை பற்றி பேசுகிறாங்க. A, B, C and D. இப்போ Bயோட மதிப்பெண் 100ன்னு எடுத்துப்போம். A வந்து 25% Bயை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ Aயோட மார்க்ஸ் என்னவாக இருக்கும்? 125. நெக்ஸ்ட்டு B got 10% less than C. இப்போ சியோட மதிப்பெண் 100ன்னு எடுத்தோன்னா B வந்து சியோட 10% குறைவாக வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்களோட மதிப்பெண் 90. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? C got 25% more than D. இப்போ டியோட மதிப்பெண் 100ன்னு எடுத்தால் சியோட மதிப்பெண் என்னது? 25% more than D.
டியை விட 25% அதிகமாக வாங்கியிருக்காங்க. யார்? சி. இப்போ 125. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி காட் 320 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. ஃபைண்ட் த மார்க்ஸ் அப்டைன்டு பை ஏ. டி என்பவர் மொத்த மதிப்பெண்கள் 500க்கு 320 பெற்றுள்ளார் எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? இப்போ ஏ அண்ட் டி இவங்க 2 பேர்த்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. டியோட மொத்த மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க, ஏயோட மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 25 5s are 125, 25 4s are 100. அதே மாதிரி தான் இங்கேயும் 5 4. இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரேஷியோ எப்படி வரும்? A is to B is to C is to D. 5 is to 4, 9 is to 10, 5 is to 4 இப்படின்னு வரும். இப்போ கம்பைன்டு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே 4 இருக்குது, அப்போ ரைட் சைடும் 4 போடுறோம். இங்கே 10 இருக்குது, அப்போ இந்த ரைட் சைடில் 10 போடுவோம். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 9 இருக்கிறதுனால இந்த சைடு 9 போடுவோம். இங்கே வந்து 5 இருக்கிறதுனால இங்கே 5 5. ஸோ இப்படி தான் கம்பைன்டு ரேஷியோ கண்டுபிடிப்போம். இதை வச்சு நமக்கு தேவையானது என்னது? ஏ அண்ட் டி, இது ரெண்டை மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதோட வேல்யூஸை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ இஸ் டு டி என்னென்னு. ஏயோட வேல்யூ என்னது? 5 இன்ட்டு 9 45 இன்ட்டு 5 225 is to இங்கே வந்து 4 into 4 is 16 into 10 is 160. again இங்கே வந்து கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20, remaining 2, 5 5s are 25. இங்கே வந்து 3 5s are 15, remaining 1, 2 5s are 10. so 45 is to 32. இதான் வந்து A and D ஓட ரேஷியோ. இப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரியும்? A வாங்கின மார்க்ஸ் வந்து 45x, D வாங்கின மார்க்ஸ் வந்து 32x. டியோட மார்க்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 320. ஸோ இதை வச்சு என்னது? எக்ஸோட வேல்யூ 10 நமக்கு தெரியுது. நம்மள்கிட்ட ஏவோட மார்க்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 45 into 10 that is equal to 450 மார்க்ஸ் தான் ஏ வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் பி. when a number is decreased by 25% it becomes 120. find the number. ஒரு நம்பர் வந்து 25% டிக்ரீஸ் ஆகும்போது அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? 120ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நம்பரோட மொத்த சதவீதம் 100%, அதில் 25% குறையுதுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சிச்சுன்னா 75%. 75%னா 75 டிவைடட் பை 100, அதோட வேல்யூ தான் 120ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 120 into 100 டிவைடட் பை 75. 1 5s are 5, remaining 2, 5 5s are 25. 2 5s are 10, remaining 2, 4 5s are 20. 5 3s are 15, 8 3s are 24. 5 20s are 100. So it is equal to 160. தான் வந்து x ஓட வேல்யூ. So answer is option C. Write the equivalent fraction of 6 1/4%. 6 1/4%. இது எப்படி எழுதலாம்? 6 into 4 24 plus 1 25/4%. சதவீதம்னா 1 டிவைடட் பை 100. இப்போ 25 டிவைடட் பை 4 டிவைடட் பை 100. 100ன்றது எப்படி எழுதலாம்? 100 டிவைடட் பை 1. இப்போ இது ரெசிப்ரோக்கலாக வரும். எப்படி வரும்? 25 டிவைடட் பை 4 into 1 டிவைடட் பை 100. 25 4s are 100. இப்போ it is equal to 1/16. The equivalent fraction. Option C. A fruit seller bought some mangoes of which 10% were rotten. He sold 46 2/3% of the rest. If he still has 192 mangoes, find the total number of mangoes originally bought by him. இப்போ மொத்தம் ஒரு பழ வியாபாரி வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து வாங்குறாரு. அதில் 10% வந்து அழுகி போயிடுது. இப்போ மீதி அவர் கையில் இருக்கிற மேங்கோஸ் எவ்வளவு? 90% ஆஃப் எக்ஸ். இதான் வந்து அவர் கையில் இருக்க நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இதில் 46 2/3% வந்து அவர் வித்துறாரு. இப்போ 46 2/3% எப்படி எழுதலாம்? 140 டிவைடட் பை 3%. மிச்சம் அவர் கையில் இருக்க மேங்கோஸ் எவ்வளோ இருக்கும்? 100 மைனஸ் 140/3%. என்ன வரும்? 160/3%. மேங்கோஸ் வந்து அவர் கையில் இருக்குது 160/3%.
அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவர் கையில் இன்னும் மிச்சம் வச்சுருக்க மேங்கோஸ் வந்து 192 மேங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 90% ஆஃப் எக்ஸ் மேங்கோஸில் அவர் விற்றது போக அவர் கையில் வச்சுருக்கிறது 160/3% மேங்கோஸ். அதுதான் எவ்வளவு, 192. அங்கே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 160 டிவைடட் பை 3%, 160 டிவைடட் பை 3%, பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100. அப்போ 3 × 100ன்னு வரும். இங்கே 300 இன்ட்டு 90%னா 90 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192 இன்ட்டு 300 இன்ட்டு 100 டிவைடட் பை 90 இன்ட்டு 160. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 3 3s are 9, 10 3s are 30, 4 4s are 16, 0, 4 4s are 16, remaining 3, 8 4s are 32, 1 3s are 3, again 1 3s are 3, remaining 1, 6 3s are 18, 10 4s are 40, 4 4s are 16. Get 10 10 cancel ஆயிரும். அப்போ x is equal to 400. ஸோ அவர் வாங்கின மொத்த மேங்கோஸ் வந்து எவ்வளோனா 400. ஆப்ஷன் சி. 270 candidates appeared for an examination, of which 252 passed. What is the pass percentage? தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன? மொத்தம் எக்ஸாம் அட்டன் பண்ண நபர்கள் வந்து 270, அதில் 252 நபர்கள் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. நம்மள்கிட்ட பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ராக்ஷனோட 100 மல்டிப்ளை பண்ணுறோம், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பாஸ் பர்சன்டேஜ். இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். 9 3s are 27, 8 3s are 24, remaining 1, 4 3s are 12, 3 3s are 9, 3 2s are 6, remaining 2, 8 3s are 24. இப்போ next 280 divided by 3 is equal to 280 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 3s are 27, remaining 1, next 0, 3 3s are 9, remaining 1. இப்போ 93 1/3%. ஆப்ஷன் சி. 4% of 400 minus 2% of 800 is equal to 4%னா என்னது, 4 divided by 100. இப்போ 4 divided by 100 into 400 minus 2% of 800, 2 divided by 100 into 800. இங்கே 100 100 கேன்சல் ஆயிரும், ஜீரோஸும் கேன்சல் ஆயிரும். 4 into 4 is 16, minus 2 into 8 is 16, is equal to 0. Option B. When 240 is decreased by 15%, what will you get? 240. இதோட மொத்த சதவீதம் 100%. அதில் 15% வந்து குறைஞ்சிச்சுன்னா 85%. 85 டிவைடட் பை 100. இந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 2 5s are 10, 1 5s are 5, remaining 3, 7 5s are 35, 1 2s are 2, again 1 2s are 2, 2 2s are 4, 12 into 17 is equal to 204. So option B. Ram bought 36 mangoes, 5 mangoes were rotten. What is the percentage of the mangoes that were rotten? ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. மொத்தம் ராம் வாங்கின 36 மாம்பழத்தில் 5 வந்து அழுகிருச்சு, அதோட சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. 9 4s are 36, 2 4s are 8, remaining 2, 5 4s are 20. 125 divided by 9 is equal to 13.888 இப்படி போயிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 13.89%. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13.88%ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம எழுத முடியாது, ஏன்னா 888 வந்து ரெக்கரிங் டெசிமலாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இங்கே எல்லாமே 2 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 13.89. ஏன்னா இங்கே இருக்க வேல்யூ 8ன்ற வேல்யூ வந்து 5ஓட அதிகமாக இருக்கிறதுனால
அதுக்கு முந்தின நம்பரோட ஒன்றா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து 13.89%. இதுதான் கரெக்ட் ஆன்சர். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 25 kg இஸ் 3.5 kg? இப்போ 25 kgயில் 3.5 kg வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் கேட்டாலே இன்டூ 100. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3500. இங்கே பாயிண்ட் வரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். டிவைடட் பை 25. 5 5s are 25, 7 5s are 35, 0. 1 5s are 5, again 1 5s are 5, remaining 2. 4 5s are 20. But it is equal to 14%. Option B. During Audi sale, the price of shirt decreases from 90 rupees to 50 rupees. What is the percentage of decrease? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? இப்போ percentage of decrease is equal to, அந்த ஷர்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னது 90. நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த ஒரிஜினல் வேல்யூ அண்ட் டிக்ரீஸ் ஆன வேல்யூ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் 90 minus 50, that is 40 into 100. பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால into 100. இப்போ 0 0 கேன்சல் ஆகும். It is equal to 400 divided by 9. 400 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 4s are 36, remaining 4. Again 0 கீழே கொண்டு வரும். 9 4s are 36, remaining 4. It is equal to 44 4/9%. Option B.